வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டெட் எக்ஸாம் பேப்பர் 1 ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஇஓ தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 19 அக்டோபர் 2022 காலையில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் 30 உளவியல் கேள்விகள் மற்றும் பதில்கள் பாற்று 15 பகுதி 15 குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல். வணக்கம். கொஸ்டின் 1. கருத்துருவாக்க கொள்கையை விவரித்து கூறியவர் யார்? கருத்துருவாக்க கொள்கையை விவரித்து கூறியவர் யார்? ஆன்சர் து புருனர். ஆன்சர் து புருனர். கருத்துருவாக்க கொள்கையை விவரித்து கூறியவர் து புருனர். அடுத்த கொஸ்டின் 2. பியாஜே கூற்றுப்படி எந்த நிலையில் ஒரு குழந்தை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளின் ஒத்துழைப்பை பெறுகிறது? பியாஜே கூற்றுப்படி எந்த நிலையில் ஒரு குழந்தை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளின் ஒத்துழைப்பை பெறுகிறது? ஆன்சர் புலன் இயக்க நிலை. ஆன்சர் புலன் இயக்க நிலை. இந்த புலன் இயக்க நிலை மூலமாக தான் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் ஒத்துழைப்பை பெறுகிறது. அடுத்த கொஸ்டின் 3. கற்போரின் 4 அறிதிறன் வழிகள் என்பது யாது? கற்போரின் 4 அறிதிறன் வழிகள் என்பது யாது? ஆன்சர் மீட்டுக் கொணர்தல், கொள்கை, வினா கேட்டல், பயன்பாடு. ஆன்சர் மீட்டு கொணர்தல், கொள்கை, வினா கேட்டல், பயன்பாடு. இந்த 4 தான் அறிதிறன் வழிகள். கற்போரின் 4 அறிதிறன் வழிகள் ஆகும். அடுத்த கொஸ்டின் 4. எந்த வயதில் குழந்தைகள் கண் அசைவு மற்றும் ஒளி மூலம் தகவலை பரிமாறும்? எந்த வயதில் குழந்தைகள் கண் அசைவு மற்றும் ஒளி மூலம் தகவலை பரிமாறும்? ஆன்சர் 0 to 3 மாதங்கள் வரை. 0 to 3 மாதங்கள். அடுத்த கொஸ்டின் 5. குஞ்சுகள் பொரித்த உடனே வாத்தை பின்தொடர்ந்து குஞ்சுகள் தன் தாயின் அசைவுகளையும் அது எழுப்பும் ஒலிகளையும் பின்பற்றுவது ஏன்? ஒரு வாத்து குஞ்சுகள் பொரித்தவுடனே வாத்தை பின்தொடரும் குஞ்சுகள் தன் தாயின் அசைவுகளையும் அது எழுப்பும் ஒலிகளையும் பின்பற்றுவது ஏன்? ஆன்சர் அடியொற்றி கற்றல். ஆன்சர் அடியொற்றி கற்றல் ஆகும். அடுத்த கொஸ்டின் 6. மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வளர்க்கும் காரணி என்ன? மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வளர்க்கும் காரணி என்ன? ஆன்சர் சூழ்நிலை சார்ந்த காரணி. ஆன்சர் சூழ்நிலை சார்ந்த காரணி. கொஸ்டின் 7. ஸ்கீமா என்னும் மன அமைப்பு என்ன பெற்றிருக்கும்? ஸ்கீமா என்னும் மன அமைப்பு என்ன பெற்றிருக்கும்? ஆன்சர் அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை. ஆன்சர் அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை. இந்த 4 தான் ஸ்கீமா எனும் மன அமைப்பு பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின் 8. எந்த வடிவமுறை வெற்றிடத்தை நிரப்பும்? எந்த வடிவமுறை வெற்றிடத்தை நிரப்பும்? இந்த மாதிரி ஒரு வாய்மொழி சோதனையின் எடுத்துக்காட்டு என்ன? இந்த மாதிரியான ஒரு கேள்வியின் எடுத்துக்காட்டு என்ன? வாய்மொழி கேள்வியின் எடுத்துக்காட்டு என்ன?
ஆன்சர் பட அணி. ஆன்சர் பட அணி. அடுத்த கொஸ்டின் 9. பியாஜே கூற்றுப்படி எந்த செயல்பாட்டு நிலை 7 முதல் 11 ஆண்டுகள் வரை அறிவாற்றல் வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனை ஆகும்? பியாஜே கூற்றுப்படி எந்த செயல்பாட்டு நிலை 7 முதல் 11 ஆண்டுகள் வரை அறிவாற்றல் வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனை ஆகும்? ஆன்சர் பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. ஆன்சர் பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. இந்த பருப்பொருள் செயல்பாட்டு நிலைதான் 7 முதல் 11 ஆண்டுகள் வரை அறிவாற்றல் வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனை ஆகும். அடுத்து கொஸ்டின் 10. நினைவினை மேம்படுத்த உதவாத காரணி என்ன? நினைவினை மேம்படுத்த உதவாத காரணி என்ன? ஆன்சர் குருட்டு மனப்பாடம். ஆன்சர் குருட்டு மனப்பாடம். இந்த குருட்டு மனப்பாடம் நினைவினை மேம்படுத்த உதவாது. அடுத்து கொஸ்டின் 11. பின் வருவனவற்றில் எது குழந்தைகளின் மனவெழுச்சி வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானது ஆகும்? பின் வருவனவற்றில் எது குழந்தைகளின் மனவெழுச்சி வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானது ஆகும்? ஆன்சர் ஜனநாயக வகுப்பறை சூழல். ஆன்சர் ஜனநாயக வகுப்பறை சூழல். இந்த ஜனநாயக வகுப்பறை சூழல்தான் குழந்தைகளின் மனவெழுச்சி வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானது ஆகும். பொருந்தாத வகுப்பறை சூழல். 1. கட்டுப்படுத்தப்பட்ட வகுப்பறை சூழல். 1. கட்டுப்படுத்தப்பட்ட வகுப்பறை சூழல். 2. சர்வாதிகாரி. 2. சர்வாதிகாரி. 3. ஆசிரியர் மைய கற்றல். 3. ஆசிரியர் மைய கற்றல். இந்த மூன்றும் பொருந்தாத வகுப்பறை சூழல் ஆகும். அடுத்து கொஸ்டின் 12. சமூக வளர்ச்சி என்பது சமூக உறவுகளின் முதிர்ச்சியை அடைவது என கூறியவர் யார்? சமூக வளர்ச்சி என்பது சமூக உறவுகளின் முதிர்ச்சியை அடைவது என கூறியவர் ஆன்சர் பிரீமேன் மற்றும் சாவல். ஆன்சர் பிரீமேன் மற்றும் சாவல். இந்த இருவரும் தான் சமூக வளர்ச்சி என்பது சமூக உறவுகளின் முதிர்ச்சியை அடைவது ஆகும் என கூறினார்கள். அடுத்து கொஸ்டின் 13. பிந்தைய குழந்தை பருவத்தில் மனவெழுச்சி வெளிப்பாடு இதமான ஒன்று. கீழ்காணும் வாக்கியங்களில் இதற்கு தொடர்பில்லாதது எது? பிந்தைய குழந்தை பருவத்தில் மனவெழுச்சி வெளிப்பாடு என்பது இதமான ஒன்று. கீழ்காணும் வாக்கியங்களில் இதற்கு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் மனவெழுச்சி வெளிப்பாடு மிகவும் முதிர்ச்சியுடன் இருக்கும். ஆன்சர் மனவெழுச்சி வெளிப்பாடு மிகவும் முதிர்ச்சியுடன் இருக்கும் என்பது இதற்கு தொடர்பில்லாத ஒன்றாகும். அடுத்து கொஸ்டின் 14. பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் எது சரியானது அல்ல? பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் எது சரியானது அல்ல? ஆன்சர் எதிர்கால தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி தங்களிடம் இருக்கிறதா என அதிகம் எண்ணி பார்ப்பர். ஆன்சர் எதிர்கால தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி தங்களிடம் இருக்கிறதா என அதிகம் எண்ணி பார்ப்பர். அடுத்து கொஸ்டின் 15. எரிக்சனின் 8 நிலைகளை வெற்றிகரமாக முடிக்க பெற்ற மக்கள் எந்த நன்னெறியை அடைவர்? எரிக்சனின் 8 நிலைகளை வெற்றிகரமாக முடிக்க பெற்ற மக்கள் எந்த நன்னெறியை அடைவர்? ஆன்சர் நல்லிணக்கம் சார். ஆன்சர் நல்லிணக்கம் சார்.
அடுத்து கொஸ்டின் 16. கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் விருப்பமில்லா மறி வினைகளான உறிஞ்சுதல், பற்றுதல் மற்றும் பார்த்தல் போன்ற செயல்கள் உள்ளடங்கியது? எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் விருப்பமில்லா மறி வினைகளான உறிஞ்சுதல், பற்றுதல் மற்றும் பார்த்தல் போன்ற செயல்கள் உள்ளடங்கியது ஆகும்? ஆன்சர் புலனியக்க நிலை. ஆன்சர் புலனியக்க நிலை ஆகும். அடுத்து கொஸ்டின் 17. ஒரு செயலை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு செயல்முறை எது? ஒரு செயலை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு செயல்முறை எது? ஆன்சர் ஸ்கீமா. ஆன்சர் ஸ்கீமா. இந்த ஸ்கீமா தான் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு செயல்முறை ஆகும். அடுத்து கொஸ்டின் 18. சோமு எப்பொழுதும் தன்னால் முயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வான். இதிலிருந்து சோமுவிடம் காணப்பட்ட குணநலம் எது? சோமு எப்பொழுதும் தன்னால் முயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வான். இதிலிருந்து சோமுவிடம் காணப்பட்ட குணநலம் எது? ஆன்சர் இரக்கம். ஆன்சர் இரக்கம். அடுத்து கொஸ்டின் 19. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் இருந்து எந்தெந்த கூற்றுகள் ஊடகங்களின் தாக்கத்தினால் மாணவர்களிடையே தீய பழக்கங்களை ஏற்படுத்தியது என்பதை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, பிற உயிரினங்களை நேசித்தல். பிற உயிரினங்களை நேசித்தல். பி, ஒரே நேரத்தில் ஒரு மாணவன் 10 மாணவர்களுடன் சண்டையிடுதல். ஒரே நேரத்தில் ஒரு மாணவன் 10 மாணவர்களுடன் சண்டையிடுதல். சி, அவசர காலங்களில் சமயோசிதமாக செயல்படுதல். அவசர காலங்களில் சமயோசிதமாக செயல்படுதல். டி, கைகளால் சுவரை குத்தி உடைக்க முயற்சித்தல். கைகளால் சுவரை குத்தி உடைக்க முயற்சித்தல். ஆன்சர் பி மற்றும் சி. ஆன்சர் பி மற்றும் சி. இந்த இரண்டும் தான் மாணவர்களுக்கு தீய பழக்கங்களை ஊடகங்கள் மூலமாக ஏற்படுத்தியது எனலாம். அடுத்து கொஸ்டின் 20. குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் ஏற்படுவது என்ன? குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் ஏற்படுவது என்ன? ஆன்சர் கிரிட்டினிசம். ஆன்சர் கிரிட்டினிசம். அடுத்து கொஸ்டின் 21. எதிர்மறை தன்னடையாளம் கொண்ட குழந்தை பள்ளிக்கு வரும்பொழுது அவர்களை உடன்பாட்டு தன்னடையாளம் கொண்டவராக மாற்ற ஆசிரியர் செய்யக்கூடாதது என்ன? எதிர்மறை தன்னடையாளம் கொண்ட குழந்தை பள்ளிக்கு வரும்பொழுது அவர்களை உடன்பாட்டு தன்னடையாளம் கொண்டவராக மாற்ற ஆசிரியர் செய்யக்கூடாதது எது? ஆன்சர் மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்துவது. ஆன்சர் மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்துவது. அடுத்து கொஸ்டின் 22. குழந்தைகளின் வாழ்க்கையில் மனதளவில் மீளாத்தன்மை மனதளவில் மீளாத்தன்மை என்ற பண்பு காணப்படும் நிலை என்ன? ஆன்சர் மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம். மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம்தான் மனதளவில் மீளாத்தன்மை என்ற பண்பு காணப்படும்.
அடுத்த கொஸ்டின் 23. கீழ்கண்டவற்றுள் எது குழு விளையாட்டின் பண்பு நலன் சாராதது ஆகும்? கீழ்கண்டவற்றுள் எது குழு விளையாட்டின் பண்பு நலன் சாராதது ஆகும்? ஆன்சர்: குழுவில் உள்ள பிறரை குறை கூறுதல். குழுவில் உள்ள பிறரை குறை கூறுதல். இது குழு விளையாட்டின் பண்பு நலன் சாராதது ஆகும். அடுத்த கொஸ்டின் 24. பின் வருவனவற்றுள் இடைவினை புரியும் காணொளி அமைப்பில் இடம்பெறாத பகுதி எது? இடைவினை புரியும் காணொளி அமைப்பில் இடம்பெறாத பகுதி எது? ஆன்சர்: தலைக்கு மேல் பிம்பம் வீழ்த்தி. ஆன்சர்: தலைக்கு மேல் பிம்பம் வீழ்த்தி. இது இடைவினை புரியும் காணொளி அமைப்பில் இடம்பெறாத பகுதி ஆகும். இடம்பெறும் பகுதி: நுண்கணினி காணொளி தகடு தொலைக்காட்சி திரை. 1. நுண்கணினி. 2. காணொளி தகடு. 3. தொலைக்காட்சி திரை. இந்த இடம்பெறும் பகுதிங்கிறது இடைவினை புரியும் காணொளி அமைப்பில் இடம்பெறும் பகுதி ஆகும். அடுத்த கொஸ்டின் 25. புலனுறுப்புகள் என்ற பொதுவான கருத்தில் இருந்து நாக்கின் சுவையறிதல் பண்பை விளக்க ஆசிரியர் பயன்படுத்தும் கற்பித்தல் அணுகுமுறை யாது? புலனுறுப்புகள் என்ற பொதுவான கருத்திலிருந்து நாக்கின் சுவையறிதல் பண்பை விளக்க ஆசிரியர் பயன்படுத்தும் கற்பித்தல் அணுகுமுறை யாது? ஆன்சர்: தொகுத்தறி முறை. ஆன்சர்: தொகுத்தறி முறை. அடுத்த கொஸ்டின் 26. இந்திய அரசியலமைப்பில் இலவச கட்டாய கல்வி உரிமையை குறிப்பிடும் சரத்து எது? இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தில் இலவசமாக கட்டாய கல்வி உரிமையை குறிப்பிடும் சரத்து எது? ஆன்சர்: சரத்து 21A. ஆன்சர்: சரத்து 21A. அடுத்த கொஸ்டின் 27. கீழ்நிலை வகுப்புகளில் பயன்படுத்தப்படும் விளையாட்டு முறை கற்பித்தலுக்கு அடிப்படை கோட்பாடு என்ன? கீழ்நிலை வகுப்புகளில் பயன்படுத்தப்படும் விளையாட்டு முறை கற்பித்தலுக்கு அடிப்படை கோட்பாடு என்ன? ஆன்சர்: மன வளர்ச்சிக்கான உளவியல் கோட்பாடு மற்றும் வளர்ச்சி. ஆன்சர்: மன வளர்ச்சிக்கான உளவியல் கோட்பாடு மற்றும் வளர்ச்சி ஆகும். அடுத்து 28. கூற்று: மீள்பார்வை கொள்கையானது கற்பித்தல் பொறிகளின் வளர்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது. கூற்று: மீள்பார்வை கொள்கையானது கற்பித்தல் பொறிகளின் வளர்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம்: கற்பித்தல் பொறியினை இயக்கும்போது மாணவரின் விடை சரியா அல்லது தவறா என்பதை கூறுகிறது. காரணம்: கற்பித்தல் பொறியினை இயக்கும்போது மாணவரின் விடை சரியா அல்லது தவறா என்பதை கூறுகிறது. ஆன்சர்: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். அடுத்த கொஸ்டின் 29. செயலுறு கற்றலில் இடம்பெறாத நுட்பத்தை கண்டறிக. செயலுறு கற்றலில் இடம்பெறாத நுட்பத்தை கண்டறிக. ஆன்சர்: ஒப்படைவு. ஆன்சர்: ஒப்படைவு.
ஒப்படைவுதான் செயலுறு கற்றலில் இடம்பெறாத நுட்பமாகும். இடம்பெறும் நுட்பம்: 1. தனியால் ஆய்வு 2. பங்கேற்று நடித்தல் 3. குழு செயல் திட்டம் இந்த மூன்றும் செயலுறு கற்றலில் இடம்பெறும் நுட்பம் ஆகும். அடுத்து கொஸ்டின் 30. கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பினை பகுத்தாய்தலில் அடிப்படையாக வைகாட்ஸ்கி குறிப்பிடுவது என்ன? கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பினை பகுத்தாய்தலில் அடிப்படையாக வைகாட்ஸ்கி குறிப்பிடுவது என்ன? ஆன்சர்: புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம் ஆகும். வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. டிஎன்டெட் பாஸ் ஆகணும்னு கனவு இருக்கா உங்களுக்கு? அந்த கனவுக்கான கொஸ்டின் மற்றும் ஆன்சர் இங்கே தான் உள்ளது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மற்றும் ஸ்மார்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு அடுத்து வரும் அனைத்து புதிய பதிவுகளை பெறவும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சக்ஸஸ்க்கு இந்த சேனல் ஒரு வெற்றிப்படி ஆகட்டும். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம்.